கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக ஆலோசனை வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் மீண்டுமாக நாம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானார், வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? இதுதான் இன்றைக்கு செய்தி. உண்மையானவர்களே, இதை 8 வசனங்கள் வரையில 3 பகுதியாக பிரித்து ஆலோசனை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மகத்தானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதினார் என்று சொன்னால் ஒரு மகத்தான ஆலோசனையை அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு போக துணிகிறது என்ன என்ற கேள்வி கேட்ட பொழுது அது ஒரு துணிகரமான செயல் என்பதை கண்டித்திருக்கிறார். அங்கே ஒரு கேள்வி குறியாக போட்டிருக்கிறார். 2, 3 ஆகிய வசனங்களில ஒரு ஆலோசனையும், 4, 5 ஆகிய வசனங்களில ஒரு தெய்வீக ஆலோசனையும், 6 8 வசனங்கள் வரையில ஒரு மகத்தான ஆலோசனையும் வைத்திருக்கிறார். இந்த ஆலோசனை அத்தனையும் முதலிலே கேள்வி கேட்கப்பட்ட அந்த கேள்வி நிமித்தமாகத்தான் அந்த ஆலோசனையை வைத்தார். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஜீவித்து கடந்து போன போதிலும் கூட ஒரு பக்தியான வாழ்க்கையில வாழுகிற மக்களுக்கு பிரச்சனை என்பது இல்லாமல் இல்லை என்பது தெளிவாக இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களும் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவரோடு வழக்குண்டானார் என்று சொன்னால் ஒரு சபையில இருக்கிறவர்களுக்கு அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக கொரிந்து சபையிலே வாழ்ந்த மக்களுக்கு அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரிந்து சபையில அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். இது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக 4000 கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவத்தில் கூட பார்க்கும் பொழுது தேவன் ஜனங்களை தெரிந்து கொண்ட போதிலும் கூட ஒரு மகத்தான ஒரு பக்தியை அவரிடத்தில் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் கூட குடும்பத்திலே வாழ்க்கையிலே பிரச்சனை என்பது இயல்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் யாத்ராகம புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 13 அந்த அதிகாரம் முழுவதும் அங்கே மோசேயினால் வழி நடத்தப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதே அவருக்கு பெரிய போராட்டமாக இருந்தது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. ஆகவே அந்த யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்தில் 13 26 வசனங்கள் பார்க்கும் பொழுது காலையிலே தொடங்கி மாலை வரையிலும் மோசே இருட்டி போகிற வகையில அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை இருக்கும்போது பக்தி எங்கே வெளிப்படும்? பிரச்சனையே இல்லாதப்போ பக்தியே வர்றதில்லை. ஏகப்பட்ட பிரச்சனை வந்தால் பக்தி வர்றது தேவனுக்கு பிரியமா இருப்பது எங்கே? அது இம்பாசிபிள். அந்த ஜனங்கள் பக்தியாக இருக்க வேண்டும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தார். ஆனால் அவர்களுடைய பிரச்சனை இல்லாமல் இருந்ததா என்று சொன்னால் இல்லை. வாழ்நாள் எல்லாம் பிரச்சனை இருந்திருக்கிறது. அதில் பார்க்கிற பொழுது அங்கே மோசேயை மாத்திரம் அவங்க தீர்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த அவருடைய மாமா, அவருடைய மனைவியினுடைய தகப்பன் எத்ரோ என்பவர் ஒரு ஆலோசனை வைக்கிறார். ஐயா மோசே, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை நியாய விசாரித்து பெரிய காரியம், இவங்களுக்கு நடத்தின்னு போறது பெரிய காரியம் ஆயிடுமே இந்த ஆலோசனை வைத்த பிறகு 70 பேர் நியமிக்கிறார். அந்த 70 பேரும் 10 பேருக்கு அதிபதியாக, 50 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு தலைவராக நியமித்து அவர்கள் வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும். அப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தது பாருங்க. தீர்த்து வைக்க வேண்டும். அவங்க தீர்த்தாங்க. அதாவது பெரிய மேஜர் பிரச்சனையா இருந்தா அதை என்னிடத்துல கொண்டு வாங்க, சாதாரண பிரச்சனையா இருந்தா நீங்க தீர்த்து வைக்க.
ஆக இன்றைக்கு நமக்கு சாராம்சம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆதியிலிருந்து பக்தியான ஜனங்களிடத்தில் பிரச்சனை வருவது இயல்பாக இருக்கிறது. அந்த பிரச்சனை வருகிற பொழுது சபையில சொல்ல வேண்டும், சபையார் தான் தீர்த்து வைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்க அந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதும் படிக்கும்போது அப்படியாகத்தான் இருந்தது. ஆனால் அப்படி தீர்த்து வைக்கிற பொழுது அது தீர்த்து வைக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அந்த யாத்ரா 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்வாரு, அவன் எப்படி அந்த 70 பேர், அவன் மோசையா அப்படிதான் இருந்திருப்பார். 70 பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, தேவ பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பொருள் ஆசை இருக்கக்கூடாது, பணத்து மேல ஆசை இருக்கக்கூடாது. பாத்தீங்களா? அப்போ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவர்கள் ஒன்று தேவ பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும், பொருள் ஆசை. ஏன்னா பொருள் ஆசை இருந்ததுன்னா பஞ்சாயத்து பண்றதுல என்ன வந்துடும்? சிலருக்கு சாதகமா சொல்லி பொருள் ஆசை நிமித்தமாக விழுந்து போக வேண்டியது இருக்கும், தீர்ப்பு நியாயமாக இருக்காது. அதனால ரொம்ப கண்டிஷனாக சொல்லுகிறார். அந்த வகையில் தான் மோசே இருந்தார், அந்த வகையில் தான் அந்த 70 பேரும் நியமிக்கப்பட்டார்கள். இது பிற்காலத்தில் வருகிற பொழுது இதே சம்பவம். முதல் நூற்றாண்டு சபை வளர்கிறது. அவை சபை வளர்கிற பொழுது கிரேக்கருக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர் விதவைகள் எல்லாம் சரியான நியாயம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலரிடத்துல பிரச்சனை வருது எருசலேம் நாட்டில். அப்போ அப்போஸ்தலர் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே 7 பேரை, எப்படிப்பட்டவங்க? இந்த 70 பேரை நியமிக்கும் போது தேவ பக்தி உள்ளவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இருக்கிறவர்களில் 7 பேரை அதாவது அவர்கள் நியமித்து அந்த முதல் நூற்றாண்டு சபை வளர்வதற்கு, அந்த சபையில் முதல் நூற்றாண்டு சபையில் இருக்கிறவர்கள் பிரச்சனை வந்தது, அதை தீர்த்து வைப்பதற்கு சபையில் நியமிக்கப்பட்டவர்கள் 7 பேர். அதில் பிலிப்பு, நிக்கனோர், பிரகமு என்று 7 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் தீர்த்து வைத்தார்கள். மேஜர் பிரச்சனை வரும் பொழுது எருசலேமுக்கு வர வேண்டும். அப்போஸ்தலர் இயேசுவினாலே, ஆண்டவர் இயேசுவால் தேர்வு செய்யப்பட்ட அப்போஸ்தலரை தீர்த்து வைக்க வேண்டும். மேஜர் பிரச்சனை அவங்களால முடியாது. அப்போ யாரே? அப்போஸ்தலரை தீர்த்து வைக்கணும். இது அப்போஸ்தலர், அதாவது நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மேஜர் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். அதே மாதிரி 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருத்தசேதனம் எடுத்திருக்கிற யூதர்கள் எல்லாம் வழிகட்டாயம் பண்ணி பிரச்சனை உருவாக்கினார்கள். விருத்தசேதனம் பண்ணணும், மொட்டை அடிக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை போய் எருசலேம் பண்டிகை கொண்டாடணும், நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற பிறகுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். இது மேஜர் பிரச்சனை. இந்த மேஜர் பிரச்சனை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் கூடி வந்து பெரிய மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் தீர்வு செய்தார்கள். ஆக இன்றைக்கு நமக்கு பிரச்சனை என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு சபையில வருகிறவர்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்யணும்? வழக்காடும்படி பரிசுத்தவான் இடத்தில் போக துணியாமல், இல்லையா, அநீதிக்கார இடத்தில் போக துணிகிறது என்ன? அது ஒரு துணிகரமான செயல் என்று சொல்லுகிறார். உங்களில் கூட இது நமக்கு என்னத்துக்கு, இது வந்து நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்றோம்? ஒரு சபையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது சபையின் இடத்துல தான் சொல்ல வேண்டும். நம்ம சிறிய கூட்டமாக இருக்கோம், ஊழியக்காரர் ஒருத்தரே போதும். இதில் 70 பேர் நியமிக்க வேண்டியதில்லை, 7 பேர் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த ஊழியக்காரர் யார், அதாவது அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தான் அது பண்ணாங்க, மற்ற யாரும் பண்ணலை. அப்படி அனுமதி பற்றி யாராவது பண்ணலாம், ஆனால் வெளியால் அதை தலையிடக்கூடாது. பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் இயேசுனுடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து பக்தியாய் வந்து புது உடன்படிக்கையினுடைய பக்தி கீழ்ப்படிந்திருக்கிற சபையில் ஒருவனாக இருக்க வேண்டும், மற்ற இடத்துல இருக்கக்கூடாது. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சமீப காலத்தில் நிறைய பிரச்சனை நம்ம சபையிலே வந்தது. ஏன் பேசுறேன்னா, பேச வேண்டிய நிர்பந்தம் வந்தது, இன்றைக்கு அந்த செய்தி கொடுக்க வேண்டிய. அப்படி பார்க்கும் பொழுது அருமையாக யோசித்து பாருங்கள். அப்போ 6
காலத்திலிருந்தே ஜனங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யார் இருக்கிறாங்க? சபையிலே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நான் நிறைய பேர் இடத்துல சபையில் வரும்போது நீங்களும் பார்ப்பீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுங்க, ரொம்ப அன்பு தான். உங்களுடைய அன்பு நான் வந்து எப்பவுமே நான் மறக்கிறது இல்லை, அதை நான் வந்து புறக்கணிக்கிறது இல்லை. ஆனால் அந்த நியாயவாதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவபக்தியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அவன் உண்மையாக இருக்கணும்னா பொருளாசை மீது என்ன செய்யக்கூடாது, பொருள் மீதோ பணத்தின் மீதோ ஆசை இருக்கக்கூடாது. பொருள் மீது பணத்தின் மீதும் இல்லை, சாப்பாட்டு மேலேயும் ஆசை இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர், அதாவது மத்தேயு புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து அனுப்பும்போது 10ஆம் அதிகாரத்தில் சீஷர் அனுப்புவார், போங்க வீட்டுக்கு வீடு போகாதீங்க, எந்த வீட்டில் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு வந்துருங்க. சாப்பாட்டுக்காகவே எல்லா வீட்டுக்கு போய் உட்காந்து கரெக்டாக வெயிட்டாக கொடுக்குற இடத்துல மட்டும் கரெக்டாக போயிட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விசுவாசிகளுக்கு வெயிட்டாக கொடுக்குறவன் தப்பு பண்ண விட என்ன பண்ணிவிடுவேன், பாவம் அப்பாவி ஜனங்களுக்கு, அப்பாவி மக்கள் அவனுக்கு தப்பு இவன் தான் செஞ்சான்ட்டு இவனை காப்பாற்றிடுவேன், அதனால பைய எடுத்துன்னு போகாத, வீட்டுக்கு வீடு கரெக்டாக போய் உட்காந்து சாப்பிடாதேன்னு சொல்லுவார். அதனால தான் நிறைய இடங்களில் நம்முடைய அதாவது தீர்ப்பு பேலன்ஸாக கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக அவங்க கோச்சினோட பரவாயில்லன்றது சாப்பாடு கூட சில நேரங்கள் என்ன செய்வேன், எவ்வளோ புறக்கணிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கு நிறைய பேர் என்ன வருத்தப்படுவாங்க. அது காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா அந்த தீர்ப்பு வந்து என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன வரும், ஆமாம் இவங்களெல்லாம் கவனிச்சாங்களே, நமக்கு அனுசரணையாக இருந்தாங்களே சாய வேண்டியது வரும். அதனால சாயக்கூடாது என்பதற்காக டாட்டா காமிச்சிட்டு வந்துடுறது நான். ஆகவே பிரியமானவர்களை இப்படிதான் அவங்களும் இருந்திருப்பார்கள். அப்ப பார்க்கும்போது சொல்றாரு, அப்ப போக துணிகிறது என்ன, அது ஒரு துணிகிற செயல். ஒரு சபையில் அதை செஞ்சாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது பின்னால பார்க்க போறோம். இது சபையில தான் தீர்க்க வேண்டும். முதல்ல சொல்வாரு 2-3 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்க அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். முதல்ல பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க, ஏன் பரிசுத்தவான்கள் இடத்துல போகணும்னா, அவங்க உலகத்தை நம்ம ஞானசாரம் எடுத்து வந்தோம், நம்ம சாதாரணமாக இருக்கிறோம், பெரிய பெரிய ஜட்ஜி பட்சமெல்லாம் தான் பெரிய ஆள், அங்கே தான் நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்குன்னு போகிறோம். ஆனால் அவர் சொல்றாரு பரிசுத்தவான்களுடைய ரைட்ஸ் என்னன்னு சொல்றாரு பாருங்க, உலகத்தையே நியாயம் தீர்ப்போமா யாரு, விசுவாசி. இது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, 3வது வசனத்தை சொல்லும்போது தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிப்போம் என்று சொல்றாரு. எவ்வளவு பெரிய மகத்தான பவர் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு அதாவது ஞானசாரம் எடுத்துட்டு சபையில் வர்றோம், மற்ற பெரிய பட்டப்படிப்பு படிச்சுட்டு இல்லையா, அவன் வந்து நம்ம வந்து நீதிபதியாக கூட வரலாம், வக்கீல் படிப்பு படித்து நீதிபதியாக வந்து பெரிய நீதிபதியாக கூட வரலாம். அவனை கூட நியாயம் தீர்க்க வேண்டிய கடமை இருக்குதான், நியாயம் தீர்க்க பரிசுத்தவான்களுக்கு இருக்கிறது. அப்போ யார் பெரியவங்கன்னு சொல்லி பார்க்க, பெரிய படித்து இடிச்சு வந்து பெரிய ஆளுக்கு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவங்கல்ல, சபையில் சாதாரணமாக இருக்கிறவன் நியாயம் இருக்கிறவன், அந்த ரைட்ஸ் அவனுக்கு இருக்குது. தேவத்துவத்திலே நியாயம் இருக்கிறவனா அப்போ எப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குது யோசனை பண்ணி பாருங்க. இந்த பவர் விட்டுட்டு அப்போ வந்து அந்நியன்கிட்ட போனால் அப்போ துணிகிற செயல் தானே என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த இடத்துல இதை சொல்லும்போது அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, அப்போஸ்தலர் பவுல் வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. ஆகாய நாட்டில் அவர் வந்து குற்றப்படுத்திட்டு யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை குடிச்சுன்னு போயிட்டு ஒரு நீதிபதி கிட்ட கட்டி நிறுத்துறாங்க. அந்த அதிபதி கிட்ட, அந்த தேசத்தினுடைய அதிபதி, ஆகாய நாட்டினுடைய தேசத்தை, அவன் பேர் கல்லியோன் எனக்கூடியவங்க தான் நீதி, அதாவது பெரிய தேசத்து அதிபதியாக வர்றான். பவுல் இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறாரு, விக்கிரங்கள்லாம் வந்து வழிபடக்கூடாது, மகத்தான் இது பண்ணிட்டு நம்ம பக்தியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு குறை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு குற்றவாளியை நிற்க வச்சுறாங்க. அவர்கிட்ட நிற்க வச்ச போது என்ன நடந்தது என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12 - 16 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கும். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாய விசாரணத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் தேவ பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும். அதிபதி கல்லியோன் இடத்துல எடுத்து பவுலை நிறுத்திட்டாங்க. அப்போ பவுல் வந்து நீ என்னப்பா பண்ணேன்னு கேட்கிறார். பவுல் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசும்போது என்ன பண்றாரு, கல்வி என்ன பண்றாரு, அப்பா நான் ஒரு ரோமன் ஒரு சொல்றாரு, இது வந்து யூத ஜனங்க, நீங்க அது பிடிச்சு கொண்டு வரப்பட்டவர் யூதன், உங்க யூதர்களுக்கும் நியாயப்பிரமாண சட்டங்குது. அந்த நியாயப்பிரமாண சட்டத்துல இதை மன்னிக்க முடியுமா மன்னிக்க கூடாதா, இது வந்து இவனுக்கு புத்தி சொல்லணுமா அவனுக்கு புத்தி சொல்லணுமான்னு யாருக்குது, நியாயப்பிரமாண சட்டத்துல இருக்குது. அதனால நான் நியாயப்பிரமாணத்தை கற்றவன் இல்லை படித்தவன் இல்லை, எனக்கு தெரியாது. இது உங்க மத சம்பந்தமான பிரச்சனையை குறித்ததாக இருக்கிறது, அதனால நான் தீர்ப்பு செய்வதில்லை, நீங்களே போய் நியாயப்பிரமாணத்தை பார்த்துட்டு அதை தீர்ப்பு செஞ்சீங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாரு.
தீர்ப்பு செய்யல. இப்போ புரியுதா? இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம பெரும்பாலும் யாரை நாடுறோம்? நம்ம சித்தப்பா பெரியப்பா பெரிய ஆளாக இருக்கிற யாருன்னா அவர் தேடுவோம். இல்லை அவங்க அந்த வட்டாரத்தில் பெரிய ஆள் இருந்தாக்கா நீ தீர்ப்பு செய்கிறது யாராக இருந்தால் பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் இல்லை வேற ஒருத்தராக இருந்தால் அவரை நாடுவோம், அவர்கிட்ட பஞ்சாயத்து கேட்போம். இது எவ்வளவு பெரிய முறைகேடு என்பதை அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மோசையின் சட்டத்தை உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள் தான் அதை செய்ய வேண்டும், மற்றவங்க அதை செய்யக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? மோசை சட்டத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அது கல்யாணத்துக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம சபையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, தயவு செஞ்சு வர்றவங்க வந்து போவாங்க, நம்ம பைபிள் மட்டும் பார்ப்போம், அவங்கள பார்க்கக்கூடாது, ஆனால் சிதறி போகும். இப்போ ஒரு கிறிஸ்தவ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அப்போ நான் அந்நியரை நாடுறோன்னா அந்நியர் தீர்த்து வைக்கிறான். பஞ்சாயத்து என்ன பண்ணுறான்? பஞ்சாயத்து பண்ணுறது பஞ்சாயத்து தலைவர் தீர்த்து வைக்கிறான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? புதிய ஏற்பாட்டு சட்டம் என்ன சொல்லுது? இந்த ஜனங்க, புதிய ஏற்பாட்டு ஜனங்க இவங்க பரிசுத்தவான் ஆகியிருக்கிறாங்க, ஞானசானம் எடுத்துக்கிறான்னு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. உலக வழக்கத்தின்படி அவன் தீர்ப்பு செய்வான். அதுதான் அநீதி என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? வேதத்தை அறிஞ்சவங்க பரிசுத்தவான் இடத்துல போகாமல் அநீதிகிற இடத்துல போவது இது ஒரு துணிகர செயல் என்று சொல்லுகிறார். யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. இடத்துல அங்கே சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படி தள்ளப்பட்டு அதை பார்க்குறோம். அடுத்தது நாம் நியாயம் இருக்கிறது, பரிசுத்தவானியும் நியாயம் இருக்கிறோம், தேவ தூதரையும் நியாயம் இருக்கிறோம். எப்படி தேவ தூதரை நியாயம் இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லுவார். மத்தேயு புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளவு ரைட்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ சொல்லுது, வாசிப்போம். மத்தேயு 18:28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட 19:28 வாசிங்க. 19:28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரனுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பவர்களாக 12 சிங்காசனங்கள் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்றாரு? அப்போ 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுக்கிறாரு? யார் கொடுக்கிறாரு? அப்போஸ்தலர் கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் ஞானசானம் எடுத்து வந்தோம், பக்தியா இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த பக்தியா நடக்கிற ஒரு பரிசுத்தவானாக இருந்தா, நீதிமானாக நம்ம வாழ்ந்தா நமக்கு எவ்வளவு ரைட்ஸ் கொடுக்கிறாருன்றத ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அருமையாக அங்கே ஒரு ஆலோசனை தெளிவப்படுங்க. ஜெயம் கொண்டு என்ன சொல்றாரு? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்து என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாத்தீங்களா? நீங்களும் ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் சபையில ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவர்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதா? என்ன ரைட்ஸ் இருக்குது? ஏதோ படிச்சுங்கிறான். நம்ம ஜாதிகள் எல்லாரும் மேலேயும் எவனா இருந்தாலும் சரி அவனை நீ தீர்ப்பு செய்யணும். இப்போ யாருக்கு வருது? அப்போஸ்தலருக்காவது 12 கோத்திரத்தை நியாயம் விசாரிக்க சொன்னாரு. இன்னைக்கு நீதிமானாக, எப்படி தேவ பக்தி உள்ளவனாக, உண்மையுள்ளவனாக, பொருள் ஆசை பண ஆசை இல்லாதவனாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானாக நீ வாழ்ந்தால், ஜெயம் கொண்டு ஆண்டவருடைய கற்பனை கை கொண்டு நடந்தால் உனக்கு ஜாதிகள் மேல் தீர்ப்பு செய்வதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய ரைட்ஸ், ராயல்டி ரைட்ஸ் பாருங்க. உலகத்திலே எந்த பெரிய ஒரு உலகத்திலே பெரிய நீதிபதி ஒருத்தருன்னா அவருக்கு மேல ராயல்டி நீதிபதியாரு பரிசுத்தவான்கள். சாதாரணமா நம்ம உட்காந்துங்கிற இன்னைக்கு இந்த மகத்துவம், இந்த அதிகாரம் இப்ப தெரியல நமக்கு. நியாய தீர்ப்பு நடக்கும்போது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. ஆகவே சபையில ஒருவருக்கு பிரச்சனை இருக்குமானால் அவர் என்ன செய்யணும்? யாரை அணுகணும்? பரிசுத்தவான்களை அணுகணும். சபையை நடத்தின சபையார் அணுகணும். சபையில ஊழியர் என்ன சொல்றாரு கேட்கணும்.
இதை விட்டுட்டு நீ அநீதி அங்கே போனேன்னா இவ்வளோ ராயல்டி பவர் இருக்கிற நம்மளை கேவலப்படுத்தினாக்கா தேவன் எப்படி இருப்பார்? அமைதியாக இருப்பார் நினைக்கிறியா? அமைதியாக இருக்க மாட்டார். இப்போ தான் பார்க்குறோம் அந்த நம்ம வாசித்த பகுதியில் 2:3 பார்க்கும்போது நம்ம யாரையும் பண்ணோம்? உலகத்தாரையும் நியாயம் தீர்க்கிறோம். அதுக்கப்புறம் வேற யாரையும் நியாயம் தீர்ப்போமா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம். அதனால இப்போ உலகத்தாரையும் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கிற பவர் இப்போ இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து சொல்றார், என்ன சொல்றாருன்னா 6ஆம் அதிகாரம் அதாவது 4ஆம் வசனம் 2-3 வாசித்தோம் இல்லையா? இப்போ 4-5 வாசிக்கிறோம். அதில் என்ன சொல்றாரு? ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவர்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? இந்த ஜீவனுக்கு ஏதுவான வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் சபையில அற்பமா எண்ணப்பட்டவர்கள் என்ன செய்யுங்க? நியமித்துக் கொள்ளுங்கள். சாதாரண அற்பமா எண்ணப்பட்டவங்கன்னா யாரு? அற்பமா எண்ணப்பட்டவங்கன்னா யாரு? பைபிள் படிக்க தெரியாதுங்க அவருக்கு, ஜபமே பண்ண தெரியாதுங்க அவருக்கு, ஜபம் கூட பண்ணலன்னா அவருக்கு பைபிள் கூட படிக்க போட்டோம். ஆனால் அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதான்? தீர்ப்பு சொல்றதுக்கும் நியாயம் சொல்றதுக்கும் ரைட்ஸ் இருக்குதான். உலகத்தானுக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு பக்தியை வெளிப்படுத்தி தேவ பக்தி உள்ளவனாக உண்மை உள்ளவனாக யாருக்கிட்டையும் கை நீட்டாத யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாமல் வாழ்ந்தான்னா அவன் இப்போ பைபிள் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவன் வேற என்னது ஞானமா அதாவது ஜபம் பண்ணல கூட பரவாயில்ல, அவனுக்கு தீர்ப்பு செய்யறதுக்கு என்ன இருக்குதா? ரைட்ஸ் இருக்குது. இதுதான் பார்க்கும்போது என்ன பண்ணு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து படிச்சாரன்னா படிக்கல இல்லையா? நீங்கள் வந்து யோவான் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கலாம். 14 வரைக்கும் இவர் கல்லாதவர் ஆயிட்ட வேத எழுத்துக்களை எப்படி இவர் பேசுறாரு, எப்படி இவ்வளோ மகத்துவமான ஆலோசனை சொல்றாருன்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து படிக்காதவர் தான். அப்போ அந்த படிக்காதவர் என்ன சொல்றாரு, என்ன ஜெபம் பண்றாருன்னா மத்தேயு புஸ்தகத்தில் 11:25 மத்தேயு 11 பிதாவே வானத்துக்கு ஏதாவது கண்களை வானத்துக்கு ஏற பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை யாருக்கு? ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்து யாருக்கு வெளிப்படுத்தினார்? இந்த பாலகனுக்கு வெளிப்படுத்தினவர் உண்மை ஸ்தோத்திரிக்கணும். இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்துகிறார். அப்போ படிக்காதவர் தான், ஆனால் அதை வெளிப்படுத்தினவர் தேவன். அதனால தான் சபையில் படிக்காதவங்க கூட இல்லையா அவங்களுக்கு வெளிப்படுத்தி ஞானத்தை அவர் சொல்றதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ப்ரூவ் பண்ணிக்கிறார். அதை இதை கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து இந்த பாலகனுக்கு வெளிப்பட்ட உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆம் பிதாவே இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருக்கிறது. இயேசுனுடைய சீடர்கள்லாம் படிச்சவங்களா? படிக்காத படிச்சவங்களா? எல்லாம் மீன் பிடிச்சிருந்தோம். இப்படி மீன் பிடிச்சவங்களாச்சே. அதனால தான் நிறைய பேர் அதாவது தேவாலயம் அவங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஏற்றுக்கொள்ளல? தேவாலயத்தில் படித்தவங்க பெரிய 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 படிப்பாளியெல்லாம் என்ன பண்ணோம்? பிரதான ஆசாரியர்லேருந்து வேதப்பாறையிலேருந்து தர்க்க சாஸ்திரியிலேருந்து நியாய சாஸ்திரியிலேருந்து பரிசேயர்ல சதிசேயர் எல்லாமே வெறுத்தான். ஏன் வெறுத்தானா? இவங்க படிக்காதவங்களாச்சே. படிக்காதவன் தான் ஏன் தீர்ப்பு செஞ்சான்? படிக்காதவன் தான் சபையை நடத்தினான். படிக்காதவன் வேதத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்துறான். யோசனை பண்ணி பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். மற்றவர்கள் ஒருவரும் அவருடைய சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை ஏழ்மைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் ஆயிற்று. ஆனா என்ன பண்றாங்க? வேத வாக்கியத்தை தைரியமா பேசுறாங்க. நம்ம சபையில கூட என்ன ஐயா நான் படிக்கவே இல்லை, படிச்சிருந்தா கூட இப்போ நம்ம குமாரை வந்து இப்போ பைபிளை பற்றி சொல்லுங்கன்னா குமார் டான்னு சொல்லுவார். பைபிள் படிப்பாருன்னு படிக்க மாட்டார். அப்போ ஆச்சரியப்படுறாங்க, இவங்க படிக்காதவங்களாச்சே அப்படி என்று சொல்லும்போது இவங்க அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள். எப்படி? ஐயோ இவங்கிட்ட போன நீதி இவன் பேசவே தெரியாது, அவன் பேச மாட்டான், பேசதான் தெரியாது, ஆனால் பரிசுத்தாவை என்ன பண்ணுவார்? பேச வைப்பா. அதுதான் சொல்றாரு. இவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவர்களாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க, பேதமை உள்ளவர்களாயிட்டு சொல்லுவாங்க. அறிந்தபடியை நான் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ
இந்த படிப்பறியாதவர்கள் பாமர மக்கள் தான் என்ன சொல்ற அற்பமா இருக்கிறவங்களை நியமித்துக் கொள்ளுங்க. அடுத்தவங்கிட்ட என்ன செய்யாதீங்க, தீர்ப்பு செய்து போகாதீங்க, அதை விடாதீங்க, அதான் அர்த்தம் இல்லையா? அப்போ அதாவது வேதத்தை படிக்கலாம் கூட ஒரு குமார் நீ கூட அந்த வீட்டில் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வாப்பான்னு ஒரு வீடுக்காரன் சொன்னா அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை விட்டு இவருக்கு என்ன படிக்க தெரியாது, இவருக்கு வந்து ஞானமா பேச தெரியாது, வேதமையா இருப்பார் இவரு, அதனால நாங்கள் என்ன பண்ணேன் ஊர் பஞ்சாயத்தில் போய் பஞ்சாயத்து எழுதி விட்டு அவர் வந்து தீர்ப்பு வச்சுக்கினேன் சொல்ல முடியாது. போகவே கூட இருந்தாரு. அது ஒரு துணிகிற செயல் என்று சொல்லுகிறார். போக துணிகிறது என்ன? அந்த துணி அப்படி துணிகிறவன் தேவனுக்கு பிரியவனாக இருக்க முடியாது. ஆகவே அற்பமா எண்ணப்பட்டவர்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இதை நாம் அதாவது நேசிக்கிறதே கிடையாது. இது மத்தேயு புஸ்தகத்தில் கூட ஒரு காரியத்தை சொல்லுவார். ஒரு சீஷலுக்கு அனுப்பும்போது நிறைய ஆலோசனை சொல்லி அனுப்புவார். அவங்க படிக்காதவங்க தான், பாமர மக்கள் தான், ஆனா ஞானமான காரியங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசி இருக்கிறாங்க, நடத்தி இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணோம், நாம நிறைய விஷயங்களை கவனிக்காம என்ன பண்றோம், அந்த வேதத்தை நேசிக்காம தப்பு பண்ணிடுறோம். பிரியமானவர்களை யோசித்து பாருங்க. மத்தேயு புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 12 17 வரைக்கும் வாசிக்கும். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதுக்கு 14 வாசிங்க. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்ந்து. அப்போ ஒரு சகோதரன் அவர் சபையில வரக்கூடியவர்கள் ஒரு தவறு பண்ணிட்டா அவன் தனிமையா இருக்கும்போது போய் அவனை பண்ண சொந்த சகோதரா இருக்கட்டும் சபையில வரணும், அவங்ககிட்ட குற்றத்தை வெளிப்படுத்து. ஒருவேளை ஐயோ நான் செஞ்சு தப்புன்னு அவன் மாறிட்டான்னா அவனை நீ ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஒருவேளை அவன் கேட்கலன்னு வச்சுக்கோ, சபையில இருக்க அது வெளியாளர்கள் கூட்டு போகக்கூடாது. அப்போ கூட என்ன சொல்றாரு, வேற சபையில இருக்கிறவர்களை 2-3 சாட்சிகளை கொண்டு போகணும். மோசே காலத்திலிருந்து இதுதான் சட்டம். அது பழைய ஏற்பாட்டின்படி சட்டம், இது புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அதை நிரூபிக்கப்பட்ட சட்டம். அப்ப சொல்றாரு அடுத்த வசனத்துல, அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளை வாக்கினாலே சங்கதிகளை நிலவரப்படுத்த வேண்டும். 2 உன்னோட கூட கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் யாருக்கு, ஒரு விசுவாசிக்கு, யாருக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனைன்னு சொன்னா சகோதரர்களை தான் அணுகணும், சபையை தான் அணுகணும். முதல்ல நீ போகணும். அது கேட்கலையா, சபையில் 2 பேரை கூட்டு போகணும், 3 பேரை கூட்டு போகணும், அதையும் கேட்கலையா, அடுத்தது என்ன பண்ணும், கூட்டம் நிறைய இருந்தா இப்போ இருக்கிற கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் கூட்டு போக வேண்டியதே கிடையாது. நேரம் எங்கே வந்துடலாம், ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்துடலாம், இங்கே வந்துடலாம். அப்போ என்ன பண்ணுறாரு, அவன் செவி கூட அவன் போனால் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு நீ என்ன பண்ணணும்ன்ற என்ன பண்ணணும், அவர்களுக்கும் அவர் செவி கூட அவன் பண்ண 17 அதை அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு தான் தெரியப்படுத்து. ஒருவேளை சபைக்கு ஏதாவது தெரிவிக்கப்பட்டு சபை ஒரு முடிவை சொல்லி அதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அவன் எப்படிப்பட்டவனா, அஞ்ஞானி, ஆயக்காரன். அஞ்ஞானி என்னது, பக்தி இல்லாதவன் அர்த்தம். சபைக்கு சொல்லிட்டு சபை ஒரு தீர்ப்பு சொல்லிட்டுனா அதை விட்டுட்டு அவன் வெளியே போய் பஞ்சாயத்தில் ஒரு தீர்ப்பு எடுத்துக்கிட்டான்னா மற்றவங்ககிட்ட போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னாலும் கோர்ட்டில் போய் நின்னா அங்கே கேஸ் கொடுத்தான்னா அவன் அஞ்ஞானி. அவன் நாயக்காரன்னா லஞ்சம் வாங்கிக்கின்னு தேவ நீதியை விட்டு வெளியே பக்திக்கு வராத ஒரு மனிதன். ஆயக்காரன் பக்தியை வரது முடியாது, அவன் ஆயக்காரன் ஆச்சேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆகவே பிரியமானவர்களே, அந்த 2வது அதாவது நாம் இப்போ பார்த்ததுல 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒருவன் அதாவது படிக்காதவனா இருக்கட்டும், அவன்
பேதையா கூட இருக்கட்டும், அவன் தீர்ப்பு செய்வதற்கு ரைட்ஸ் இருக்குது. சபையை தான் அணுகணும், சபையில் இருக்கிறது தான் செய்யணும், இதை மற்றவன் செய்யக்கூடாது. இவ்வளவு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன உபதேசம் பண்ணிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்றத 6லிருந்து 8 வரைக்கும் சொல்றாரு. இப்போ 6லிருந்து 8 வரைக்கும் பார்ப்போம், வாசிப்போம். சகோதரனோடு கூட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். சகோதரனுக்கு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்குள்ளும் அப்படி செய்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசியை வந்தவங்க தான், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 2 பேரும் வழக்காடின்னு உட்காந்து மண்டை பிடிச்சி சீண்டை போட்டு சபைக்கு வராது போயிட்டாலும் இல்லை வேற பிரச்சனை பண்ணிங்கன்னா தப்புன்றாரு. என்ன சொல்றாரு, நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது குற்றமாக இருக்கிறது, வழக்காடவே கூடாது. ஏன் வழக்காடக்கூடாது? இதுதான் எங்கள் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க சொல்ல மாதிரி அல்லா இருக்கிறார் பார்த்துக்கிற மாதிரி, ஆண்டவர் இருக்கிறார் பார்த்துக்கிறார் மாதிரி, தேவன் இருக்கிறார் பார்த்துக்கார் போங்க, அவர் பார்த்துக்கார், அவருக்கு கழிச்சு போங்க. அவன் அநியாயம் செஞ்சானா அவன் அதுக்கு வேண்டிய கூலியை கொடுத்தாகணும். அது உலகத்தை கூட சொல்லுவான், என்ன பிடிச்சவன் தண்ணி குடிப்பான், அது நல்லா தெரியுது, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். இந்த மாதிரி தேவனுக்கு விரோதமாக பண்ணான்னா தேவன் பார்த்துக்காருன்னு சொல்லுவாங்க. வேதம் அதான் சொல்லுது. அப்போ சொல்றாரு, நீங்கள் ஒருவரோடு, அதாவது சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். இது வழக்காடுறது மற்றவன் பார்த்தான்னா எவனுக்கு அவன் கேவலமா இருக்கும், அவன் கிறிஸ்துக்குள் வரமாட்டான். அப்போ அவிசுவாசிகளுக்கு முன்பாக அதை செய்கிறான். சபையில செஞ்சு விட்டு வெளியில எல்லாம் பார்க்குற மாதிரி, வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றான். அது மகத்தான தப்புன்றாரு. அடுத்து சொல்றாரு, நீங்கள் ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. நீ பண்ணிட்டியா, நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு நஷ்டம் வச்சிட்ட, எனக்கு என்ன பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப எனக்கு அவமானப்படுத்திட்ட. ஒருத்தர் வழக்காடக்கூடாது. நீ யார்கிட்ட ஒப்பிச்சிட்ட? தேவனுக்கு. அவன் தப்பு பண்ணான்னு அவன் அவர்கிட்ட உங்ககிட்ட தண்டிக்க தப்பிச்சிடலாம். கோர்ட்டுக்கு போன, பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா கூட அவன் என்ன பண்ணலாம், அவன் பணத்தை வாங்கினா அவனுக்கு நீதி செஞ்சிடலாம். கோர்ட்டுக்கு போனால் கூட கோர்ட்டில் கூட பணத்தை வாங்கினா அவனுக்கு நீதி செஞ்சிடலாம். ஆனால் அவர்கிட்ட போனால் அவனுக்கு என்ன கிடைக்காது, நீதி கரெக்டாக கிடைக்கும். லஞ்சத்தின்படி நீதி மாறாது என்பதை சுட்டி காட்டுங்க. வாசிக்கிறோம். வழக்காடுகிறது என்ன, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? அநியாயம் பண்றாரு, சகிச்சுக்கோ, தேவன் பார்த்துக்கிறார். நஷ்டப்படுத்திட்டாரு, பொறுத்துக்கோ, அது தேவன் அதை என்ன பண்ணுவாரு, விடமாட்டார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 3 அதாவது அடிப்படையாக 3 ஆலோசனைகளை வைத்து நாம் ஒரு சபையார் உலகத்தாரை நியாயத்திருக்கிறவர்கள், தேவ தூதர்களை நியாயத்திருக்கிறவர்கள், ஒருவேளை படிப்பறிவு இல்லாத விட்டாலும் கூட என்ன பண்ணணும், படிப்பறிவு இல்லைன்னா பேதமையாக இருந்தாலும் கூட அவங்க தேவன் ஆவி கொடுத்துருக்கிறார், சபையில் வச்சுக்கிறார், நீதிமன்னாக்கி இருக்கிறார், பரிசுத்தவன் ஆக்கிறார், அவன் சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது, போகக்கூடாது என்பதை சொல்லுகிறார். ஆகவே அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை. இதை பற்றி ஏன்னா சபையில் ஏன் போனோம்னா, அந்த கிறிஸ்தவன் தான் அதை சொல்ல முடியும். உலகத்தை என்ன செய்ய முடியாது. ஏன்பா நஷ்டத்தை கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, அநியாயம் பண்ணிட்டனா சகிச்சுக்கோ, அநியாயம் பண்ணிட்டனா அவனை என்ன பண்ணணுமோ பாரு அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறது தான் உலகம். நஷ்டத்தை பண்ணிட்டானா நஷ்டத்துக்கு நஷ்டம் அவன் என்ன பண்ணோம், பழைய ஏற்பாடு, பல்லுக்கு பல்லு கொடுங்க. எவ்வளோ நஷ்டம் வச்சாங்க, நஷ்டம். ஒரு ஆடு போனான்னா இன்னொரு அவன் ஆடை போய் விட்டு அவன் ஆடை சாகடி. ஆனால் கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், கிறிஸ்து என்ன பேசி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவானவர் அதை தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை சொல்வார். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு நஷ்டத்தை பொறுத்துக்கோ, அநியாயத்தை சகிச்சுக்கோ, தேவன் பார்த்துக்கோ. அந்த நஷ்டத்தை அவனுக்கு கூட்டி கொடுப்பாரு. நஷ்டம் பண்ணனா அவனுக்கு இன்னும் நாசத்தை ஏற்படுத்தி நஷ்டத்தை கொடுப்பாரு. இது செய்கிறவர் அவரு. அதனால தான் நீ என்ன பண்ண, விசுவாசிகள், இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஏன் இதை எழுதியிருக்கிறாருன்னா 2000 ஆண்டுகளுக்கு பிறகு
ஒரு சபையில் வர்றது பிரச்சனை போகிறதே இல்லை. என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பிரச்சனை கூட வருது, உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊழியக்கார் கூப்பிட்டு சொல்கிறாருன்னா அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார், அவங்க அந்த அம்மா பக்கம் தான் பேசுவார், எனக்கு பேச மாட்டார். அந்த அம்மா பக்கம் கூட பேசட்டும், அவர் பேசுறது நியாயம் எடுத்துக்கோ, அது பரிசுத்தவான், தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருக்குது, தேவன் அவரை பேச வச்சுக்கிறாரு, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும், அதுக்கு ஒரு நீதி இருக்கும், தேவனுடைய பார்வையில் சரியா இருக்கும், உன்னுடைய பார்வையில் தப்பா இருக்கும். ஏன் அவங்க கெட்டு போகக்கூடாது, விழுந்து போகக்கூடாதுன்றதுக்காக பேசியிருப்பார். அதை நீ சகித்து கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும். இந்த சகித்து கொள்றதும் பொறுத்து கொள்றதும் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, அவன் இப்படி செஞ்சுட்டான், நான் அப்படிதான் செஞ்சாவன் போ. அது கிறிஸ்தவ வாழ்க்கையில், அது வேதம் அல்ல. வேதத்தை வைத்து தீர்ப்பு செய்ய வேண்டும், வேதத்தை வைத்து ஆலோசனை சொல்ல வேண்டும், வேதத்தை வைத்து புத்திமதி சொல்ல வேண்டும். அதை சபை தான் செய்யும், வெளியே உலகம் என்ன செய்யாது, செய்யாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை பொழுது யோசித்து பாருங்கள். இன்னொரு காரியத்தை ரோமர் புஸ்தகத்தில் ஒன்று சொல்லுவார், இதே 1 தெசலோனிக்கர்ல 4ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு காரியத்தை சொல்லுவார். 4:6 வாசிக்கிறோம். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் நீதியை சரிக்கட்டுகிறவர். ஒருவேளை இப்போ சபையில சேர்ந்தவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டார், இவரு எனக்கு அநியாயம் பண்ணிட்டார், இவர் அநியாயம் பட்டாரோ துரோகம் பண்ணா நீ சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ. ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் பொறுத்துக்க மாட்டார். அதனால தான் பெரும்பாலும் நம்ம என்ன சொல்றோம், நீதியை சரி கட்டுகிறவர் அவர்கிட்ட அவர் தப்பிக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாத, தப்பானாத. ஐயா தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கே சாதகமாக பேசுறாருல, அவரும் தப்பிக்க முடியாது. சாதகமாக பேசுறது இல்லை, அவரும் திருந்தணும், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஊழியர் எதை சொன்னாலும் எதை பேசினாலும் அது தேவனுடைய காரியம், மகத்தான விஷயம். எனக்கு பாதிப்பு வந்ததுன்னா அதை நீ பொறுத்துக்கோ, சகிச்சுக்கோ. அதுதான் வேதம் சொல்லுது. அது சகிச்சிங்கன்னா ஒரு ஆத்மா உள்ள வரும், ஒரு ஆத்மா விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அவர் பேசியிருப்பாரு. பேசுறா, பொறுத்துக்கோ, போ, உன் பக்தியை காட்டு, தேவனுடைய பார்வையில் நீதி செய்கிறவர் உன்னை உயர்த்துறாரு. கடைசியாக என்ன தம்பி யோசித்து பாருங்க, ரோமர் புஸ்தகத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலோசனை சொல்வார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 17 வாசிக்கிறோம். ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோகியமானவனாய், எல்லா மனுஷருக்கும் யோகியமான செய்ய நாடுங்கள். தீமைக்கு தீமை செய்யாதீங்க. அவன் பேசிட்டானா அது திரும்பி பேசாத. சபையில் அது வரக்கூடியவர் இல்லை. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோகியமானவர்கள் செய்ய நாடுங்கள். இந்த அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த காலை வேளையில நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த சபையில பிரச்சனை வருவது என்பது இன்னைக்கு நேரத்துக்கு உருவானதில்லை. யாருடைய காலத்துல, யாத்ராகம புஸ்தகத்துல நம்ம முதல்ல படிச்சோம், 18ஆம் அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த காலத்துல இருந்தே ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷம் இருக்குது, இன்னைக்கு 5000 ஆண்டுகளாக 4500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பிரச்சனை அது இல்லாமல் இல்லை. மத்திய புஸ்தகத்தில் இந்த பிரச்சனை இருந்தது, பிரச்சனை இருந்தால் இப்படி தீர்த்து வைக்கணும், இப்படி தீர்த்து வைக்கணும்னா பிரயோஜனம் இல்லாதவனி. அதனால தான் சொல்றாரு, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 22 சொல்வார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் பிரச்சனை வந்தது. அப்போ பிரச்சனை வராத இயேசுவான வாழ்ந்தப்போ பிரச்சனை இல்லை, தீர்த்து வச்சார். இயேசு நிறைய என்ன பண்ணாரு, இந்த அம்மா விபச்சாரி கையும் களமாக பிடிக்கப்பட்டாங்க, என்ன செய்யணும், தீர்ப்பு செஞ்சாரா இல்லையா? படிக்காதவர் தான், படிச்சவங்கிட்ட கொண்டு போலவங்க தீர்ப்பு செஞ்சு என்ன தீர்ப்பு செஞ்சாரு, ஏற்றுனாங்களா இல்லை ஜனங்க? அவர் என்ன பண்ணார், ஒரு வாய்க்கு வந்து ஒன்றும் பண்ணல, நிறைய தீர்ப்பு பண்ணிக்கிறார். அதை இப்போ பேசியிருந்தா நேரம் போகும். உட்காந்து கொஞ்சம் எழுதினே இருந்தார், பார்த்துனே இருந்தார். எல்லாம் பார்த்தவன் என்னடா பதிலே சொல்ல மாட்டான். அது வந்து மோசையின் சட்டத்தின்படி அவளை வந்து என்ன பண்ணோம், கல்லிலே அடிச்சு கொல்லணும்னு சொல்லிக்குதே. இப்போ பேசாமல் இருக்கிறாரு, எழுதினே இருந்தார். எழுதினே இருந்துட்டு கடைசி நிமிந்து, உங்களில் இந்த தப்பு செய்யாத யாரும் முதல் கல்லை எடுத்து போடுங்க. அப்போ அத்தனை பேரும் அயோக்கியம் தான் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் திரும்பி போயிட்டான். அப்போ அந்த அம்மா, ஆண்டவரே ஏன் எல்லாம் போயிட்டான், கல் அடிக்கிறாங்க, எல்லாம் போயிட்டாங்க, நான் உன்னை தண்டிக்கிறது இல்லை, மனம் திருந்தி வாழ்ந்து போறேன். ஆகவே அதுதான் சொல்றாரு மத்தேயு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
ஏதுவாயிருப்பான். தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் எப்படிப்பட்டவன்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தில் வீணன், அதாவது கோபித்துக் கொள்ளக்கூடாது, வீணன் என்று சொல்லக்கூடாது, மூடன் என்று சொல்லக்கூடாது, எரி நரகத்துக்கு போயிடுவான். நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான், தண்டனை பெறுவான். அதனால சகோதரர்கள் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பொறுத்து கொண்டீங்கன்னா நீதி செய்கிறவர் அவர் கண்டிப்பா நீதி செய்வார். இந்த நீதியை தான் லஞ்சம் வாங்காதவன், கை நீட்டாதவன், பொருள் மேல ஆசை இல்லாதவன் சொல்லி அனுப்புவான். இப்படிதான் யாரும் சொல்லி அனுப்புவாங்க. நானும் சொல்லி அனுப்ப, நம்புறீங்களா இல்லைன்னு தெரியல. இவர் தேவ பக்தி உள்ளவர் நினைக்கிறீங்களா இல்லை தெரியல, உண்மை உள்ளவர் நினைக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. இவர் நாம் எந்த வீட்டிலும் கை நீட்டாதவர். ஜபம் பண்ண வந்தாலும், பிரசங்கம் பண்ண வந்தாலும், கூட்டம் நடத்த வந்தாலும் சாப்பிட மாட்டாரு, எது கொடுத்தாலும் கையில் வாங்கவும் மாட்டாருனாக்கா அந்த ஆசை இல்லாமல் இருக்கிறதுனால தான் கரெக்டாக முள் கரெக்டாக நிற்குது. இல்லைன்னா இந்த முள் என்ன செஞ்சிடும், ஒரு பக்கம் சாஞ்சிடும். சேர்ந்து நிற்கிற முள்ளே சாஞ்சிச்சின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் என்ன பண்ணுறான், நம்பின்னு போகிறவங்களாம் இல்லையா? ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல அந்த பிரச்சனை அதாவது 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் இருந்தது, அப்போஸ்தலர் ஊழியம் செய்த போதும் இருந்தது, அப்போஸ்தலர் ஊழிய காலம் முடிந்த போதும் இருந்தது. இப்படிதான் அந்த பிரச்சனை இருக்கும். அதை என்ன பண்ணுங்க, 2000 ஆண்டுகளில் உலகம் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இருக்கும். இப்படிதான் நீங்க தீர்வு செய்யணும்னு சொன்னார். அப்போ ஒரு சகோதரனோட சகோதரன் என்ன செய்யக்கூடாது, வழக்காடக்கூடாது, அநீதிக்காரத்துல போகக்கூடாது. போக துணிகிறது என்ன, அப்படி போக துணிகிற அளவுக்கு போனான்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன், ஆயக்காரன். வேற இன்னொரு வார்த்தை சொல்றாரு, என்ன பண்ணாரு, அஞ்ஞானி. அஞ்ஞானி என்னது, விசுவாசியே கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப ஏன் இது இந்த பிரச்சனை இப்ப ஏன் கொண்டு வரீங்களா, நம்ம சபையில் ஒன்று நடந்துருக்குது, அப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குது. அதனாலதான் அது காரணத்தை சபை முடிஞ்ச பிறகு நீ சொல்றேன், அதை கேட்டுப்போம். ஆகவே இந்த நேரத்தில் அருமையானவர்களே, இப்படி இனி வாழ்நாள் எல்லாம், இந்த சபை நடக்கிற காலங்கள்லாம், நீங்கள் ஜீவிக்கிற காலங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும் பொழுது யார் இடத்துல போகணும், பரிசுத்தவான் இடத்துல போகணும், விசுவாசி அதாவது ஊழியர் இடத்துல போகணும். சொல்லுவார் 1 தெசலோனிக்கர்ல 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லுவார், அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுவார். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து. அப்போ ஊழியக்காரன் என்ன செய்ய, அதுக்கு ஏதாவது முடிவே யாருன்னா ஊழியக்காரர் தான். விசுவாசிகளாம் ஏதாவது ஒரு சகோதரன் பஞ்சாயத்து கூட வாங்க எல்லாம் அங்கே வாங்க, ஊழியக்காரருக்கு வாங்க, அவர் கேட்டான். அப்போ அவர் என்ன செய்வார், அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்கள் விசாரணைகளை அதாவது விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவரை நீங்கள் மதிக்க வேண்டும். மதிக்கலைன்னா நீ யாரு, அஞ்ஞானி, ஆயக்காரன். இன்னைக்கு அஞ்ஞானி யாரு, ஆயக்காரன் யாருன்னு உட்காந்துங்களுக்கு தெரியும். ஆகவே நம்ம அஞ்ஞானியும் ஆயக்காரனும் இருந்தா அவங்க தான் நேசிக்க முடியாது. ஆண்டவர் நேசிப்பாரு, நேசிக்க மாட்டார். சபை நேசிக்குமானா நேசிக்காது. ஊழியர் நேசிப்பாருன்னா நேசிக்க மாட்டார். ஏன், அது சபையில தான் பேசிக்கணும், சபையில தான் தீர்த்து கொள்ளணும். அது முடிவு யார்கிட்ட, நான் ஊழியக்காரர்கிட்ட. ஊழியக்காரர் ஃபைனல்ல என்ன முடிவு சொல்றாரா, அது ஒருவேளை உனக்கு சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் என்ன பண்ணோம், அதை ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். ஏன், அது தீர்ப்பு செய்கிறவர் அவர் செய்வார், கண்டிப்பா செய்வார். அதனால இதுக்கு மீறி இல்லை நான் ஊர்ல பஞ்சாயத்து கூட்ட போறேன்னு சொன்னாவோ, அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சொல்லி நான் பிராது கொடுத்து அதை தீர்த்துவன்னு சொல்லி போனாலோ அவங்களுக்கும் சபைக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அவங்க அஞ்ஞானிகள், அவர்கள் ஆயக்காரர்கள், அவங்க சபைக்கு வர்றதுக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. அப்படி மீறி நான் வருவேன்னு சொன்னா அவங்களுக்கும் சபையாருக்கும் சபைக்கும் அல்லது ஊழியருக்கும் தொடர்பு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில இப்படிப்பட்ட ஒரு வகையில மகத்தான காரியங்களை தேவன் ஆதி காலங்களிலிருந்து வைத்திருக்கிறார். இந்த தீர்ப்பு செய்கிற தேவன் நிச்சயமாக நியாய தீர்ப்பில் ஆண்டவர் இயேசுனுடைய மரணத்தை நிறைவேற்றாதவனே கண்டிப்பாக தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பேசப்பட்டிருக்குதுன்னா, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த அப்பம் என் ரத்தத்தினாலாகிய அதாவது இந்த அப்பம் என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கொள்ளும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அதே போல பாத்திர